அன்பிற்குரிய மாணவ மாணவிகளுக்கு என் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அதாவது நியூ லெசன், நியூ சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாடம் 6 பரிணாமத்தில் ஒரே ஒரு பேஜ் மட்டும், அதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடம் 6 பரிணாமத்துடைய ஒரே ஒரு அந்த டாபிக் மட்டும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன புது பாடம் பார்க்க போகிறோம், அதோடைய முன்னுரை, அதே மாதிரி அதோடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாடம் 6 பேலன்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மனிதனுடைய பரிணாம பாதையை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், இது ரொம்ப ஷார்ட் பண்ணி ஹின்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு 5 மார்க்குக்கு என்ன தேவை, இப்போ கீ ஆன்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இதை எழுதி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா புக்கில் நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லுவேன். பட் இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் இங்கே நான் நோட் பண்ணிட்டேன் ஒரு கீ ஆன்சர் ஆஸ்பெக்டில். ஆனால் இதை மட்டுமே நான் விளக்குவேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ எல்லாமே நான் சொல்லுவேன், புக்கில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட்டாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 5 மார்க் படிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா இங்கே டயக்ராம் எதுவும் கிடையாது, ரைட்டா? ஃபுல்லாகவே எல்லாமே அதாவது ஒரு கற்பனை தான். ஒரு மனிதனுடைய தோற்றம் பரிணாமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இது ஒன்று மட்டும் தான் நமக்கு பேலன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்டி வீன்பர்க்குடைய கொள்கை வரைக்கும் முடிச்சிருந்தோம், ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு பார்ட் அப்படின்னா லாஸ்ட் பார்ட் 6.8 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம். ஸோ வார்த்தை விளக்கமே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புக்கில் நிறைய விளக்கம் விட்டுட்டாங்க, ஒரு இன்ட்ரோ மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும், பரிணாமம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு இனக்கூட்டத்தில் ஒரு சில பண்புகள், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய பண்புகளில் ஏற்படும் மாற்றம் தான், அதாவது ஒரு பண்புல ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் தான், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம பரிணாமம்னு சொல்கிறோம். பரிணாமம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இல்லைன்னா, நான் நிறைய உங்களுக்கு கற்பனையாக சொல்லியிருக்கேன், இந்த உலகமே என்ன கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஏன் அப்படின்னா பல்வேறு விதமான புது சிற்றினங்கள் உருவாகணும், சிற்றினங்களில் நிறைய வேறுபாடுகள் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் நம்ம அது பரிணாமத்தின் வழியாக தான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் பரிணாமத்தை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மரபியல், ஜெனட்டிக்ஸும் நமக்கு வேணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாற்றம் அப்படிங்கிறது, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகள் ஒரு இனக்கூட்டத்தில் மாறுதுன்னு சொன்னால், மாறி அப்படியே அதே தலைமுறையோடு போயிடுமா? இல்லை, அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னோம், கடத்தப்படுதுன்னு சொன்னோமா? அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாற்றம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்போ மரபியலை நம்ம என்ன படிப்போம், ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு எவ்வாறு பண்புகள் கடத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது உயிரியலுடைய பல பிரிவுகளெல்லாம் அதாவது பயன்படுத்தி தான் இந்த பரிணாமத்தை நம்ம கற்க முடியுது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தோற்றம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடானது. அதாவது மனிதனுடைய பரிணாமம் இல்லை மனிதன் தோன்றிய விதம் எப்படி இருக்கும், இது ஒரு கற்பனை தானே கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் பல காலநிலைகள் எப்படி இருந்துச்சு, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது எப்படி ஒரு கால அளவில் எந்த மாதிரியான மாற்றம் இருந்து இப்போ ஹோமோ சாப்பியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய மனிதன், தற்கால மனிதன் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் முதல்ல நம்ம இந்த மனிதனுடைய பரிணாமம் அப்படிங்கிறது நிகழ்ந்த காலம் முதல்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஜுராசிக் காலத்தில் சுமார் 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதனுடைய தோற்றம், அதாவது பரிணாமம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய கலாச்சாரம், அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய பொருளாதாரம், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பொருளாதார பண்புகளாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், பொருள்களை உருவாக்கும் திறனாக இருக்கட்டும், இன்றைக்கி எப்படி எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோம்
யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மருத்துவ உலகமாக இருக்கட்டும், இல்லை தொழில்துறையாக இருக்கட்டும், ரைட்டா, எல்லா இடத்துலையுமே வந்து மனிதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது இன்றியமையாத ஒன்றா இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாதது எதுவுமே இல்லாத அளவுக்கு நிறைய முயற்சிகள்லையாவது ஈடுபடுறோம். ஒரு சிலதை கண்டுபிடிக்க முடியலனாலும் முயற்சிகள்லையாவது ஈடுபடுறோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நவீன மனிதனுடைய பண்பு இருக்கு. ஆனால் நம்ம இப்போ இந்த இவ்வளோ பண்புகள் கொண்ட இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இப்போ நம்ம இருக்கிறோம்னா, இதுக்கு முன்பு இருந்த நம்மளுடைய பரிணாம பாதையில் வந்த அந்த, அதாவது மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பண்புகள் எப்படி இருந்திருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ மாற்றங்கள், அதாவது எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருந்திருக்குங்கிறத நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் உணர முடியும். ஒன்று, ரைட்டா. அடுத்தது, இப்போ நம்மளுடைய இந்த பரிணாமம் முடிஞ்சிருமா அப்படின்னா அது கிடையாது. இதுக்கப்புறமா பரிணாமம் தொடருது. அப்படி தொடரும் போது நம்மளிருந்து மாறுபட்ட பண்புகள் கொண்ட, நான் அன்னைக்கே சொன்னேன், நிறைய விதமான மூளைத்திறன் கொண்ட, மூளையுடைய நுண்ணறிவு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதன் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? முதல்ல நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். பரிணாமம் அப்படிங்கிறது படிப்படியாக, கிராஜுவல் டெவலப்மெண்ட் தான், படிப்படியாக தான் நடக்கும். ரைட்டா. திடீர்னு ஒரே நாளில் ஒரு புது உயிரி வந்து தோன்றிடுமா அப்படின்னா அது கிடையாது. அப்போ என்ன எடுத்துக்கணும், ஒரு இந்த புவியியற் கால அட்டவணையில், ரைட்டா, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில், ஸோ பல்வேறு விதமான பெருங்காலங்களில் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இதுலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டு தான் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் நிறைய இனங்களுடைய தோற்றம்லாம் இருந்திருக்கு. ரைட்டா. இதெல்லாம் நம்ம வந்து அந்த புவியியற் கால அட்டவணையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு அங்கே புரியும். ரைட்டா. ஈஸியாக தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, ஜுராசிக் காலத்தில், அதாவது 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பரிணாம பாதை தொடக்கம் அப்போ தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா. அந்த தோற்றம் வரத்துக்கான அப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பாக இருந்தது வந்து 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆசியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமினிட்களுடைய பரிணாமம் நிகழ்ந்துச்சு. இந்த வார்த்தையை நல்லா அன்லைன் பண்ணுங்க. புக்கில் வந்து ஹோமினிட்கள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோமினிட்கள்னா என்ன? மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய குரங்குகள், அதான் ஹோமினிட்கள்னு சொல்கிறோம். ஏப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மனிதன் மாதிரி இருந்த குரங்குகள்லேருந்து மனிதன் தோன்றதுக்கான வாய்ப்பு, அதாவது ஆரம்ப கட்டம்ங்கிறது, இந்த பரிணாமம் எங்கே நிகழ்ந்துச்சு அப்படின்னா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் நிகழ்ந்துச்சு. அங்கே தான் அந்த கால சூழ்நிலை. இது வந்து நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க. இந்த ஆப்பிரிக்காவுடைய புல்வெளி தரையில் நிமிர்ந்து நடந்தது, இதெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஹோமினிடுகள் அப்படிங்கிறது மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய குரங்குகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அப்போ பரிணாமம் நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் ஹோமினிடுகளோட பரிணாமம் முதல்ல நிகழ்ந்துச்சு. இதில் ஒரு வார்த்தையும் இருக்குது கண்டிப்பாக. இப்போ இந்த ஹோமினிடுகள்ங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆரம்ப காலத்தில் வரக்கூடியது. இப்போ நவீன மனிதர்கள் வந்து பொருளை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற ஒன்று, அதே மாதிரி எப்படி கலாச்சாரம் இருக்குது, இதோடைய முன்னோடியாக முன்பகுதியாக இந்த ஹோமினிடுகள் வந்து திகழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பயே அதுக்கான என்ன இருந்திருக்குங்கிறாங்க, சுவடுகள் இருந்திருக்குங்கிறாங்க. அப்பயே அதுக்கான அந்த அறிகுறி அதெல்லாம் இருந்திருக்கு. அதுலேருந்து தான் மனிதன் வந்து இப்போ கலாச்சாரம் மிகுந்த ஒரு அளவில் வந்தது. அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம்னா அதுக்கான இதை வந்து அப்பயே வந்து என்ன, பொருள்களை கையாளக்கூடிய திறன், இந்த மாதிரி 1-2 அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய திறன் 1-2 என்ன இருந்திருக்கு, அப்பயே பரிணமிச்சிருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கவே முடியாது. அதுலேருந்து தான் இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ பொருள்களை நம்ம கையாளுறோம், உருவாக்குறோம், இந்த மாதிரி திறன்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புதைப்படிவங்களாக நமக்கு வந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, புதைப்படிவங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான ஹோமினிடுகள், அதாவது மனிதன் மாதிரி இருந்த குரங்குகள் வந்து அப்போ வாழ்ந்துருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு சான்று வேணும்ல, இல்லைன்னா நம்ம வந்து அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க எவிடன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். அப்போ 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ராமாபித்திகஸ், சிவாபித்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ அதாவது வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களுடைய, வரலாற்றுக்கு முந்தைய உயிரினங்களுடைய புதைப்படிவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இந்த ராமாபித்திகஸ், சிவாபித்திகஸ்ங்கிறது ஆஸ்ட்ராலோபித்திகஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் மாதிரி இருந்த குரங்குலேருந்து தோன்றியது அப்படிங்கிறது. அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதோடைய புதைப்படிவங்கள் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, புதைப்படிவம்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்கள் கால சூழ்நிலையுடைய கட்டாயத்தினால என்ன ஆயிருக்கும், இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், பூமிக்கடியில் அப்படியே சேகரமாயிடும். பூமிக்கடியில் போய் என்ன ஆகிடும், அந்த உயிரினங்களுடைய உடலில் உள்ள தாதுகள்லாம் நீக்கப்பட்டு, தாதுப்புகள்லாம் நீக்கப்பட்டுட்டு, மினரல்ஸ் எல்லாம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாதுப்புகள்லாம் போய் சேகரமாகறதுனால கல்லா மாறிடும். அதான் புதைப்படிவம். படிவம்னா கல்லா இருக்கிறது.
புதைனா புதைஞ்சு இருக்கிறது. அப்ப ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்கள் வந்து பூமிக்கு அடியில புதைஞ்சு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், புதைப்படிவம்னு சொல்லுவோம். இப்போ நிறைய புதைப்படிவங்கள்லாம் கிடைக்குது. எதுக்காக? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் என்னென்ன மாதிரி உயிரினங்கள் இருந்துச்சு இன்னைக்கு நிறைய நம்ம அகழ்வாராய்ச்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நிறைய அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு அடியில் தோண்டி பல்வேறு விதமான புதைப்படிவங்களை எடுக்கிறாங்க. இதில் நம்ம வந்து முக்கியமான ஒரு இதை தெரிஞ்சுக்கணும், கார்போனிஃபெரஸ் காலம். இதை நான் ஏன் இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வரேன்னா, கார்போனிஃபெரஸ் காலம், அதாவது மிசிசிப்பியன், பென்சில்வேனியன், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பருவங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கார்போனிஃபெரஸ் காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, தாவரங்கள், விலங்குகள், அதோடைய புதைப்படிவத்திலேருந்து தான் இப்போ நமக்கு புதைப்படிவ எரிபொருளான பெட்ரோல், டீசல்லாம் கிடைக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எரிபொருளாக வாகனங்களில் நம்ம பயன்படுத்துறதுக்காக அதாவது உபயோகப்படுத்தப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இதெல்லாம் எப்போ வாழ்ந்த உயிரினங்கள்டேருந்து இந்த புதைப்படிவ எரிபொருள் கிடைச்சிருக்கோம், கார்போனிஃபெரஸ் காலம், ஹைட்ரோ கார்பன்கள். அதனால தான் கார்போனிஃபெரஸ் அந்த காலத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பெட்ரோல், டீசல்லாம் ஹைட்ரோ கார்பன்களை குறிக்கக்கூடியது தானே, அதனால தான் அந்த வார்த்தை வந்திருக்கு. இப்படி இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதாவது இந்த ட்ரையோபித்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோடி, அதாவது மனித குரங்குல தான் இந்த ராமாபித்திகஸ், சிவாபித்திகஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னோடி மனிதர்கள்லாம் தோன்றுனாங்க. இவங்களுடைய புதைப்படிவம் பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது இவங்க 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வைக்குது. அப்பயே பாருங்க, மனிதன் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய மனித குரங்குகள் வாழ்ந்திருக்குங்கிறதுனால சான்று கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நம்புவோம் மனிதன் வந்து குரங்குல இருந்தால் தோன்றினான் அப்படிங்கிறத நான் நம்புறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு வந்துருச்சு. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படிங்கிறது, அதாவது அதுலேருந்து இந்த ராமாபித்திகஸ், சிவாபித்திகஸ் தோன்றுச்சோ, இந்த ராமாபித்திகஸோடைய அதாவது முன்னோடி, அதாவது இந்த ராமாபித்திகஸாக செயல்பட்டு ரைட்டா நமக்கு என்ன குரங்கு மனிதர்கள் அதுக்கு அடுத்த பரிணாமத்தில் வந்திருக்கோம் அப்படின்னா ஆஸ்ட்ராலோபித்திகஸ். அந்த ஒரு வார்த்தை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் புக்கில், கரெக்டாக நீங்கள் அன்லைன் பண்ணி வைங்க. ஏன்னா 1 மார்க்லலாம் வரும்போது நமக்கு ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புக்கில் இருக்கும் அந்த வார்த்தை எது எதோடைய முன்னோடி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு கேட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு அதில் டவுட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸோடைய நேரடி முன்னோடி எது, ராமாபித்திகஸ். அப்போ ஆஸ்ட்ராலோபித்திகஸை நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் ஃபஸ்ட்டு. ஏன்னா மனிதன் மாதிரி அந்த வந்து அது தோன்றுச்சு. இப்போ நான் இங்கே வந்து எழுதலை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன். அதனால தான் ஆஸ்ட்ராலோபித்திகஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட்டா? இது 1 மார்க்கில் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதோடைய நேரடி முன்னோடி யாரு, ராமாபித்திகஸ். ஏன்னா ஏற்கனவே வாழ்ந்த அந்த, அதாவது வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் இல்லை தொடக்க காலத்திலுடைய மனிதன் மாதிரி உள்ள குரங்குகள் தான் சொன்னோம். அப்போ ராமாபித்திகஸ் முன்னோடியாக இருக்கக்கூடியது யாருக்குன்னா ஆஸ்ட்ராலோபித்திகஸ் தான். ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா, ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த முதல்ல குரங்கு மனிதன் இவர் தான், மனிதன் மாதிரியான தோற்றம் இருக்கக்கூடியது, அப்படி எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, மியான்னு நான் இங்கே எழுதியிருக்கேனே, அது வந்து மில்லியன் இயர்ஸ் எகோ, அதோடைய ஷார்ட் ஃபார்ம். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் எழுதும்போது அவன் மியா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா லென்த்தாக எழுத தேவையில்லை. மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறது தான் MYAன்னு எழுதுவோம் நம்ம. ஓகேவா? அப்போ 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலியோபித்திகஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் ராமாபித்திகஸோடைய பரிணாமத்தினால தோன்றியாச்சு. ரைட்டா? அடுத்தது இவங்களோட உயரம்னு பார்த்தோம்னா, ஏன்னா இப்போ தானே வந்து ஓரளவுக்கு நிமிர்ந்த, பாதி நிமிர்ந்த நிலை வரப்போகுது. ஏன்னா இப்போ மனிதன் வந்து பைபெடல்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது 2 கால்களால் நடக்கும் திறன் நமக்கு, 2 கால்களால் நம்ம நடக்கிறோம். ஆனால் மனிதன் மாதிரி இந்த குரங்குகள்லாம் அந்த ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன, அதாவது மரவாழ் விலங்குகள்ங்கிறதுனால இப்போ அது எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கணும், முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் இப்படி, அதாவது 4 கால்களையும் பயன்படுத்தக்கூடியது. 2 கால்களால் நடக்கும் திறன் கிடையாது. ரைட்டா? அப்போ 4 கால்களால் தான் நடக்குது. அப்படிதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே என்ன, இங்கே 1.5 மீட்டர் வந்து உயரம்ங்கிறது இப்போ தான் பாதி நிமிர்ந்த நிலை. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும், மனித பரிணாமத்துடைய வளர்ச்சியை படமாகவே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்லேருந்து ஹோமோசெப்பியன்ஸ் எப்படி உருவாங்கினாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ பாதி நிமிர்ந்த நிலைன்னு வரும்போது 1.5 மீட்டர் உயரம் கொண்டவங்களாக யார் இருந்திருக்காங்க, ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இருந்திருக்காங்க. அடுத்தது 2 கால்களால் நடக்கும் திறன். நான் சொல்லிட்டேன் கரெக்டாக. முன்னாடி பாருங்க
குரங்கு போன்ற மனிதன் அப்படின்னு, அதாவது மனிதனை மாதிரி ஒத்து இருக்கக்கூடிய குரங்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். குரங்கு அதாவது இதுலேருந்து தான் மனிதன் தோன்றுறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம சான்று சொன்னோம்ல, அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்படி 4 கால்களால் நடக்கக்கூடிய திறனோட இருந்திருக்கும். ரைட்டா? இப்போ தான் வந்து ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் அப்படிங்கிற வரக்கூடிய ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் தான் என்ன, அது முதலாக 2 கால்களால் நடக்கும் திறன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, முன்னங்கால், இப்போ நமக்கு வந்து இது கைகளாக மாறிடுச்சுல. அப்போ இதே மனிதன் நம்ம மனித குரங்கு மாதிரி நம்ம இருந்திருக்கும் போது என்ன இருந்திருக்கும், 4 கால்களால் பயன்படுத்தியிருப்போம். 4 கால்களால் நடக்கும் இடப்பெயர்ச்சி. ஓகேவா? இங்கே வந்து 2 கால்களால் நடக்கும் திறன் வந்து ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ்க்கு ஃபஸ்ட்டு கிடைக்குது. ஏன்னா ஸோ இதில் நிறைய பண்புகள் இங்கே நான் எழுதலை, நான் ஷார்ட்டாக 1 மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், 2 கால்களால் நடக்கும் திறன் இடப்பெயர்ச்சிக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் அமைப்போடைய மாறுபாடுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய வித்தியாசம் சொல்லலாம். முதல்ல உணவு பழக்கம் சொல்லிடுறேன். அனைத்துண்ணி பண்பு அப்படின்னா என்ன? அனைத்துண்ணி பண்புனா என்ன? எல்லாத்தையும் சாப்பிடுது, தாவரத்தையும் உணவாக எடுத்துக்குவாங்க, விலங்கையும் உணவாக எடுத்துக்குவாங்க. அவங்க தான் அனைத்துண்ணி. வார்த்தையிலே இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய திறன் உண்டு. இப்போ ஒரு சில விலங்குகள்னா தாவரத்தை மட்டும் தான் உணவாக எடுத்துக்கும், அது தாவர உண்ணி. ஒரு சில விலங்குகள் வந்து விலங்கை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கும், அது விலங்குண்ணி. அனைத்துண்ணினா என்ன? தாவரத்தையும் உணவாக எடுத்துக்கலாம், விலங்கையும் உணவாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படி தானே, அனைத்துண்ணி தானே. ஏன் அப்படின்னா தாவரத்தையும் உணவாக எடுத்துக்கிறோம், விலங்குகளுடைய மாமிசத்தையும் உணவாக எடுத்துக்கிறோம், எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அது அனைத்துண்ணி. அப்போ இங்கே ஆஸ்ட்ரேலோபித்தியஸில் அனைத்துண்ணிக்கான பண்பு கிடச்சிருச்சு. அது நான் இங்கே எழுதலை, நீங்கள் புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். அனைத்துண்ணி பண்பு. அதே மாதிரி என்னன்னு சொல்லணும், 2 கால்களால் நடக்கும் திறன். நுண்ணறிவுக்கான இது வந்து முதல்ல ஆரம்ப கட்டம் இங்கே தான். இல்லட்டா? இந்த நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது இப்போதான் இங்கே தான் ஆரம்ப கட்டமாக மாறுது. அப்போ இங்கே மூளையுடைய திறன் எவ்வளவா இருக்குங்கிறது 350 450 சிசி கன சென்டிமீட்டர், அதாவது மூளையுடைய கொள்ளளவு. இதை வச்சு தான் நுண்ணறிவு நம்ம வந்து கணக்கிட முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1300 1600 சிசி வந்துடும். அப்போ பாருங்க, ஆரம்பத்தில் தோன்றிய மனிதன்ல குரங்கு, ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன்ல 350 450 சிசி தான். அப்போ நுண்ணறிவுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மனிதரை ஒப்பிடும்போது கம்மி தான். இருந்தாலும் அப்போதான் ஆரம்ப கட்டம், அப்போதான் ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் நுண்ணறிவுங்கிறதுல ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ்ல தான் முதல்ல இந்த மூளைத்திறன் இருக்கு. முன்னாடி வரக்கூடிய ராமாபித்திகஸ், சிவாபித்திகஸ்லாம் இந்த மாதிரியான திறனை நம்ம வந்து நோட் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பண்பு இருக்கு கண்டிப்பாக. ரைட்டா? தாழ்ந்த நெத்தி, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே நெத்தி வந்து தாழ்ந்து இருக்கும். ஏன்னா மனிதனுக்கான அந்த உருவ அமைப்பு இப்போ வரலை. மண்டையோடலாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உருவத்தை ஒத்து இல்லை. ரைட்டா? அதாவது முன்புறமும் பின்புறமும் என்ன இருக்கணும், அப்படியே வந்து என்ன நீள்வாக்கில் இருந்திருக்கும். அப்போ தாழ்ந்த நெத்தியாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்களுக்கு மேலே புடைத்த புருவ மேடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. புருவம் அப்படிங்கிறது முதலாக தோன்றியது இந்த ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ்ல தான், புருவ மேடுங்கிறது. ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து என்ன, அங்கேருந்து பரிணமிச்சது தான் இப்போ நமக்கு வந்து புருவங்கள் இருக்குது கண்ணுக்கு மேலே. இப்போ அது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏதாவது தூசிகள்லாம் விழாமல் நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த புருவ மேடு இருக்குது. ஏன்னா ஏதாவது வந்து பட்டாலும் அப்படியே வந்து கீழே விழுந்துடும், அதாவது வேற ஒரு பாதைக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான். ஆனால் அப்போ ஆஸ்திரேலிய மனிதரில், ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதரில் புருவ மேடு இருந்திருக்கு. கண்களுக்கு மேலே ஒரு புருவத்துக்கான மேடு இருந்திருக்கு. ரைட்டா? தாழ்ந்த நெத்தி இருந்திருக்கு. அடுத்தது கன்னங்களற்ற, அதாவது முகம் அப்படிங்கன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்காது, கன்னங்கள்லாம் இல்லாமல் ஒரு ஒடுங்கிய முகம் மாதிரி அமைப்பு இருந்திருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசி, அதாவது 350 450 சிசிங்கிறதுனால கன அளவு இருக்கிறதுனால ஓரளவு திறன் கொண்ட மூளை தான். அதாவது என்ன சொல்ற, நுண்ணறிவு குறைந்த அப்படின்னு நுண்ணறிவு ஆரம்பிக்குது, பட் நுண்ணறிவு அதிக அளவு இல்லை. அப்போ நுண்ணறிவு குறைந்த மூளையை அவங்க வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆஸ்ட்ரேலியோபித்திகஸோடைய திறன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே பரிணாமம் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ நம்ம இங்கே 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலிஸ். இப்போ தான் மனிதனுடைய அறிவியல் பெயரோட ஒட்டி வரக்கூடிய இனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மனிதனுடைய அறிவியல் பெயர் சொல்கிறோம்னா, இந்த ஹோமோங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம 11th சொல்லியிருப்போம். அதாவது ஸோ எப்படி சொல்கிறது, 2 கால்களால் நடக்கக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், முன்னோக்கு பார்வை நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அதாவது 2 கண்கள் அப்படிங்கிறது முன்னோக்கு பார்வையாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி மூளைத்திறன் இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடியதுனால தான் இந்த ஹோமோங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஹோமோ ஹாபிலிஸுங்கிறது ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய குரங்கு மனிதனுக்கு அடுத்தபடியாக பரிணாமத்தில் தோன்றியச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக பாருங்கள், 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, மியா அப்படின்னா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது மில்லியன் இயர்ஸ் எகோ, அதுதான் ஷார்ட்டாக சொல்கிறோம். அப்போ 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலிஸ் அப்படிங்கிற
அதாவது ஆஸ்திரேலியோபித்திகஸ்க்கு அடுத்தபடியாக தோன்றக்கூடிய மனிதனுடைய அந்த காலநிலையில் வரக்கூடிய பண்புனால இவங்க தோன்றுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய மூளை அப்படிங்கிறது 650லேருந்து 800 சிசி, அது கொள்ளளவு பார்த்துங்க அதிகரிச்சுட்டே போகும். இன்னொன்று முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியோபித்திகஸ்ங்கிறது குகைவாழ் தன்மை. அப்போல்லாம் வந்து குகையில் தானே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. கற்கால மனிதர்கள்லாம் ரைட்டாக சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்போ வந்து அந்த ஆடைகள் இலைத்தலைகளை ஆடைகளாக அதை உடுத்துறதா இருக்கட்டும் ரைட்டா. அதே மாதிரி நெருப்பை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக முதல்ல உணவை சமைத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், நெருப்பை கண்டுபிடிச்ச தொழில்நுட்பமாக இருக்கட்டும் ரைட்டா. இது நிறைய நம்ம சொல்கிறோம் குகைவாழ் தன்மை, குகையில் தான் அப்போல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு வரணும் அப்படிங்கிறனால ஹோமோ ஹாபிலிஸோடைய அந்த மூளை திறன்கிறது 650லேருந்து 800 சிசியாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஏன் இந்த சிசிக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா இதெல்லாம் 1 மார்க்கில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். புக் பேக்கில் ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் வச்சு எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிசியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே வரணும், அது அதிகரிச்சுட்டே வரும். அப்போ தான் நுண்ணறிவு திறனும் அதிகரிக்கும். அப்போ மேலே 350லேருந்து 450ங்கிற ஆஸ்ட்ரோலியோபித்திகஸில் இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது ஹோமோ ஹாபிலிஸில் எவ்வளோ மாறிடும், 650லேருந்து 800 சிசியாக மாறிடும். இப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இங்கே தாவர உண்ணி, அதாவது இங்கே வந்து அனைத்து உண்ணி கிடையாது, தாவர உண்ணிக்கான பண்பு. அப்போ பழங்களை இலைத்தலைகளை இந்த மாதிரி உணவாக எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த ஒரு மாற்றம் பரிணாமத்தில் திடீர்னு வரும்போது பண்புகளில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா. அப்போ இங்கே அனைத்து உண்ணியா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தவங்க ஹோமோ ஹாபிலிஸ்னு வரும்போது தாவர உண்ணி, அதாவது தாவர சார்ந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, மாமிசத்தை எடுத்துக்கல. அந்த மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ தாவர உண்ணியாக இருந்திருக்காங்க. அடுத்தது முக்கியமானது என்னன்னு வச்சுக்கலாம், இதை நாங்கள் எழுதலை, இரு கால்களால் நடைபெறக்கூடிய இடப்பெயர்ச்சி. அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கேயே இரு கால்களால் நடக்கும் திறன் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இங்கே இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 2 கால்களால் தான். அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் மேலே வந்துருச்சு இப்படி. ஏன்னா இங்கே கீழே இருந்து அப்படியே மேலே வரும்போது இப்படி ஞாபகம் வச்சுட்டே வாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இரு கால்களால் நடக்கும்ங்கிறதுனால பாதி நிமிர்ந்த நிலை தானே, அதனால என்ன ஆயிடுச்சு, இரு கால்களால் நடைபெறக்கூடிய இடப்பெயர்ச்சி இருந்திருக்கு. இன்னொன்று செதுக்கப்பட்ட கற்களால் ஆன கருவிகளை பயன்படுத்துகிறாங்க, ஏதாவது ஒரு பழங்களை பறிக்கிறதுக்கு ரைட்டா. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, செதுக்கப்பட்ட கற்கள், அதாவது அப்போ வந்து நிறைய கருவிகள்லாம் கிடையாது. அப்போ ஸ்டோனை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கற்களை தான் செதுக்கி ஒரு கருவி மாதிரியே மாற்றிட்டாங்கங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருந்திருக்கு. அப்போ அந்த கருவிகளை பயன்படுத்தி தங்களுக்கான உணவை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ், அதாவது மனிதனை ஓரளவுக்கு ஒத்திருக்கக்கூடிய, இப்போ தான் மனிதனுக்கான ஒற்றுமை வருது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுக்கு முன்பு அதாவது ஹோமோ ஹாபிலிஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியோபித்திகஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு உருவமைப்பு வரலை இன்னும். இப்போ எரக்டஸில் பார்த்தீங்கன்னா மனிதனை ஒத்திருக்கக்கூடிய, நவீன மனிதனை ஓரளவுக்கு ஒத்திருக்கக்கூடிய இது வந்து எங்கே தான் வருது, ஹோமோ எரக்டஸில் தான் வருது. 1 மார்க்கில் கேட்பாங்க, இது நாங்கள் எழுதலை, புக்கில் இருக்கும். அதாவது நவீன மனிதனை ஒத்திருக்கிற மாதிரியானது ஹோமோ எரக்டஸ். ஓகேவா. மில்லியன் அப்படி இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா இங்கே பாருங்கள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து அடுத்தது வருது. அப்போ 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மனிதனை ஓரளவுக்கு ஒத்திருக்கக்கூடிய உருவமைப்பு கொண்ட மனிதன், அதாவது குரங்கு மனிதன்லேருந்து மனிதனுடைய பரிணாமம் வந்துச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், என்னதான் மனிதர்களை ஒத்து இவங்க இருந்தாலும் பாருங்கள், தட்டையான தடிமனான மண்டை ஓடு. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி கனமான மண்டை ஓடு இல்லை, தட்டையான மண்டை ஓடு. தடிமனானா ரொம்ப கனமாக இருக்கும். ஏன்னா தட்டையா அப்படிங்கிறது, அதாவது தட்டைங்கிறது வந்து என்னென்னா முன்புறமும் மின்புறமும் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது கரெக்டான ஷேப் வந்து அப்போ வரலை. இருந்தாலும் மனிதனை ஒத்து ஓரளவுக்கு இருந்தாங்க. ஆனாலும் இந்த மண்டையோடைய அந்த தட்டை தன்மையும் தடிமனான தன்மையும் ஓரளவுக்கு வேறுபாட்டை கொடுத்துச்சு. மனிதன் மாதிரி இருந்தாலுமே ஒரு சில வேறுபாடுகளோடு இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான் ரைட்டா. அடுத்தது மூளையோடைய கொள்ளளவு நுண்ணறிவு திறன் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன், அதிகரிச்சுட்டே வரும் பாருங்க. இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ்னா 350லேருந்து 450, அப்படியே வந்து ஹோமோ ஹாபிலிஸ்க்கு வந்தீங்கன்னா 650லேருந்து 800 சிசி, இங்கே 900 சிசி. அப்போ நுண்ணறிவு திறன் என்ன ஆகிட்டே வருது பாருங்க. மூளையுடைய கொள்ளளவு சிசிங்கிறது கன சென்டிமீட்டருங்கிறது மூளையுடைய கொள்ளளவு. எந்த அளவுக்கு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு நுண்ணறிவு திறன் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறோம். அப்போ 900 சிசி வந்தது ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இறைச்சி உண்ணும் தன்மை, அதாவது இங்கே ஹோமோ ஹாபிலிஸ் வந்து தாவர உண்ணியாக இருக்காங்க. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், இறைச்சி உண்ணினா தாவரத்தை எடுத்துக்காம மாமிசத்தை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கணும் மாதிரி. ஏன் அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் பரிணாமத்துடைய காலகட்டத்தில் ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் அனைத்து உண்ணியாக இருந்ததுனால ஹாபிலிஸ் வந்து என்ன தாவர உண்ணி,
எரக்டஸ் வந்து இறைச்சி உண்ணினா இதுக்கப்புறம் வரவங்க என்ன வரலாம், அனைத்து உண்ணியாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பரிணாமத்தில் தனித்தனியாக ஹாபிலிஸ் வந்து தாவர உண்ணியும் எரக்டஸ் வந்து விலங்கு உண்ணி, அதாவது மாமிசத்தை உணவாக எடுத்துக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய பண்பு இருந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹோமோ எரக்டஸ் எர்காஸ்டர், இந்த வார்த்தை நான் இங்கே எழுதலை, புக்கில் இருக்கும். ஹோமோ எரக்டஸ் எர்காஸ்டர் இவங்கெல்லாம் ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறிட்டாங்கன்னா என்ன, அவங்க வந்து அந்த பரிணாமத்தில் அவங்களுடைய இது முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த அதாவது அந்த எபிசோடை விட்டு அந்த நிலையை விட்டு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்பிரிக்காவை விட்டு இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் இல்லாத பரிணாமம் நடந்துக்கும் போது என்னாச்சு, அடுத்தது நியாண்டர்தால் மனிதன், அதாவது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நியாண்டர்தால் பள்ளத்தாக்கு ஜெர்மனி நாட்டில் இருக்கு. இந்த நியாண்டர்தால் பள்ளத்தாக்குல வாழ்ந்ததுனால தான் இந்த மனிதனுக்கு என்ன பேர் வந்துருச்சு, நியாண்டர்தால் மனிதன். இது நீங்க 10th வெறும் பேர் தான் படிச்சிருப்பீங்க, நியாண்டர்தால் மனிதன். ஆனா ஏன் இந்த வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நியாண்டர்தால் மனிதன்கிறது நியாண்டர்தால் பள்ளத்தாக்கு ஜெர்மனி நாட்டில் இருக்கு. இதுல முதல்ல அந்த வாழ்ந்திருக்காங்க அந்த பள்ளத்தாக்குல, அதனால தான் அந்த பேர் வந்துருச்சு. ஓகேவா? அப்ப ஸோ எரக்டஸ் எர்காஸ்டர் வந்து ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறினோம்னா அடுத்த பரிணாமத்தில் பாருங்க, நியாண்டர்தால் மனிதன் 34,000 1,00,000 வருடங்கள், அந்த வருடங்களுக்குள்ள இப்போ வந்து மில்லியன் சொல்லக்கூடாது, வருடங்களில் நமக்கு என்னாச்சு, இவங்களுடைய தோற்றம் இருந்திருக்கு, நியாண்டர்தால் மனிதனுடைய தோற்றம் இருந்திருக்கு. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னா 1400 சிசி, அதாவது 1400 கன சென்டிமீட்டர் கொண்ட நுண்ணறிவு திறன். இப்போ வந்து பாருங்க அதிகரிக்கக்கூடியது, மனிதன் மாதிரி ஒரு நிலைக்கு வரணுங்கிறதுனால நுண்ணறிவு திறன் 900 என்னவா மாறிடுச்சு, 1400 சிசியா மாறிடுச்சு. கரெக்டாக தெளிவாக நீங்கள் பார்த்துட்டே வரணும், புரியுதா? அப்போ 1400 சிசி இருந்ததுனால மனிதன் அளவுக்கு ஓரளவுக்கு நுண்ணறிவு திறன் யாருக்கு வந்துருச்சு, நியாண்டர்தால் மனிதனுக்கு வந்துருச்சு. தோற்றமும் வந்துருச்சு, ஓரளவுக்கு நுண்ணறிவு திறன் யார் மாதிரி வந்தாச்சு, மனிதன் மாதிரியான இதுக்கு வந்தாச்சு. இதுல 2 முக்கியத்துவமான பண்புகள் இருக்கு. அதாவது பாதி நிமிர்ந்த தலையா இருக்கட்டும், கன்னங்களற்ற தன்மை, இந்த 2மே நான் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு முக்கியத்துவம் இருக்கு இவங்களுக்கு, நான் சொல்றேன் என்னன்னு. அதாவது இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பாதி நிமிர்ந்த நிலை தான், முழுவதுமா நிமிரல. ஏன்னா ஹோமோ செப்பியன்ஸ்னு நம்ம மாதிரி வரும்போது தான் இப்படி நம்ம நிமிர்ந்திருக்கோம், ரைட்டா? பாதி நிமிர்ந்த நிலை தான். அதே மாதிரி கன்னங்களற்ற தன்மை உண்டு. அப்ப இந்த முகம் அமைப்புங்கிறது சரியாக இல்லை, ஏன்னா இந்த கன்னங்கள் இருக்கிறது தான் முகத்துக்கே ஒரு வடிவம், அது இல்லாமல் இருந்திருக்கு. அப்ப கன்னங்களற்ற தன்மை. அதே மாதிரி புருவமேடுங்கிறது இங்க வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இவங்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு பரிணாமத்துடைய முக்கியத்துவத்தை பாருங்க. இவங்க தான் தங்களுடைய இனம் இறந்துருச்சுன்னா அதை புதைக்கணும் அப்படிங்கிற அந்த திறனை இவங்க தான் முத பெற்றாங்களாம். இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. எப்படி பாருங்க பரிணாமம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. முன்னாடி எரக்டஸாக இருக்கட்டும், ஹோமோ ஹாபிலிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்க இனம் இறந்தாங்கன்னா அவ்வளோதான், விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க இனம் இறந்தால் அதை புதைச்சி வைக்கணும் அப்படிங்கிற அந்த திறன் வந்து நியாண்டர்தால் மனிதனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அப்படியே கற்பனைக்கு போங்க, நியாண்டர்தால் பள்ளத்தாக்கில் அந்த மனிதர்கள்லாம் இருந்தாங்கன்னா அப்போ இறந்த உடலங்களை அவங்களே புதைக்கக்கூடிய, அதை அந்த பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் அதை ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நவீன ஐரோப்பியாவோட நமக்கு வந்து மனிதர்களுடைய முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது யாருன்னா க்ரோ மேக்னன் தான். இப்போ ஐரோப்பியாலெல்லாம் இருக்காங்கல்ல நவீன காலத்தில், இப்போ உள்ள நான் காலத்தில் சொல்கிறேன், அந்த ஐரோப்பியர்களுக்கு முன்னோடி யாருன்னா இந்த க்ரோ மேக்னன்கிற மனித குரங்கு தான். க்ரோ மேக்னன் வரக்கூடிய மனிதனை மாதிரி இருக்கக்கூடியது தான், ரைட்டா? ஸோ இதுக்கு ஏன் இந்த க்ரோ மேக்னன்னு பேர் வந்துச்சுன்னா, பிரான்ஸ் நாட்டில் க்ரோ மேக்னன் ஒரு பாறை இருந்திருக்கு, இப்பயும் இருக்கு அந்த பாறைகள். அந்த பாறையில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த பிரான்ஸ் நாட்டுடைய க்ரோ மேக்னான் அப்படிங்கிற அந்த பாறையில் வாழ்ந்ததுனால தான் க்ரோ மேக்னன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த க்ரோ மேக்னன் அப்படிங்கிறவங்க மனிதன் மாதிரி தோற்றம் அளித்தாலும் அவங்க வந்து என்ன ஒரு விவசாயமோ எந்த ஒரு வேளாண்மை எதுவுமே பண்ணலை அவங்க. அதாவது அந்த அளவுக்கு கலாச்சாரத்திலேயோ இல்லை பொருள்களை உருவாக்கும் திறனோ அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி மூளையோடைய கன சென்டிமீட்டர் மனிதன் அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அதாவது அந்த சிசிங்கிறது இல்லை. அதனால தான் நம்ம புக்கில் கொடுக்கல, அதை அந்த விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கல, ஏன்னா மனிதனை விட குறைவுங்கிறதுனால, ரைட்டா? இப்போ ஐரோப்பியாவோட நவீன கால மனிதர்களோட முன்னோடி க்ரோ மேக்னனாக இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன, அடுத்த கடைசி நிலை வந்து ஹோமோ செப்பியன்ஸ். இப்போ நம்ம அதாவது எங்கே ராமாபித்திகஸ் சிவாபித்திகஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம ஹோமோ செப்பியன்ஸ்க்கு வந்துட்டோம், ரைட்டா? நம்மளோட நவீன கால மனிதர்களுக்கு வந்துட்டோம். அதாவது 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றம். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் தோன்றும் அந்த புல்வெளி தரைகளில் அப்படியே பாருங்கள் ஒரு 4 அடியில் நிமிர்ந்த நடையோடு நடந்திருக்கோம். இப்போ தான் முழு நிமிர்ந்த நடை,
ரைட்டா? அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். நிமிர்ந்த நடை, ஏன்னா பாதி இது கிடையாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம், இப்படி நிமிர்ந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கு இப்போ தான் கலாச்சாரத்தில் நிறைய மாற்றம் இருக்குது. அப்போ என்ன, அதாவது ஆடையை தயாரிக்கணும், ரைட்டா, இலைத்தலைகள்லாம் உடுத்தக்கூடாது, அதே மாதிரி நிறைய விதமான தொழில்நுட்பங்களை உருவாக்கணும், வேளாண்மை அதாவது விவசாயத்தில் நிறைய பயிர்களை பயிரிடணும், சாகுபடி செய்யணும், இந்த மாதிரியான திறனெல்லாம் இப்போ தான் கிடச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ சிசின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1300லேருந்து 1600 சிசி, அதாவது 1400க்கு மேலே தான். ஏன்னா நியாண்டர்தால் மனிதனை விட அதிகம்ங்கிறதுனால, ரைட்டா? இதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புக்கில் இல்லாத ஒன்று, இப்போ சிசி வந்து இந்த அளவுக்கு இப்போ நமக்கு இருக்குன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பரிணாமத்தில் ஒரு மனிதர்கள் வராங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளை விட இன்னும் நுண்ணறிவு திறன் கொண்ட யார் உருவாக போகிறா அப்படின்னா, நவீன கால இன்னும் அடுத்த வரக்கூடிய சூப்பர் மேன் அப்படிங்கிறது உருவாகலாம், ரைட்டா? சிறப்படைந்த மனிதர்கள் உருவாகலாம், ரைட்டா? ஆனால் இந்த ஹோமோங்கிற வார்த்தை மறையாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் வேறு பெயர் வந்து கொடுத்து புது மனிதர்கள் உருவாகிறாங்களே தவிர, ஸோ இந்த வார்த்தை மறையாது. ஏன்னா பரிணாமங்கிறது எப்பயுமே சிற்றின அளவில் தான் நடக்கும், பேரின அளவில் நடக்காது. ஏன்னா ஹோமோங்கிறது பேரின பெயர், சேப்பியன்ஸுங்கிறது சிற்றின பெயர். அப்போ சிற்றினத்தில் தான் பரிணாமம் நடக்குமே தவிர எதில் நடக்கலை, ஸோ பேரினத்தில் நடக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, ஹோமோ ஹாபிலிஸ் பாருங்க வார்த்தை, ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், அதுக்கு அடுத்தது ஹோமோ சாப்பியன்ஸ்னா பேரினத்தில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. அப்போ பேரினத்தில் பரிணாமம் வந்து நடக்காது, சிற்றின அளவில் தான் பரிணாமம் நடந்து இப்போ என்ன ஆகுது, ஸோ நிறைய மாற்றங்கள் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு பேஜ் தான், ஆனால் எவ்வளோ விளக்கம் இருக்குன்னு பாருங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஒரு பேஜில் உள்ளதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இது வந்து என்ன நமக்கு, அதாவது இந்த நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு 5 மார்க்கில் வரக்கூடிய அளவில் 5 மார்க் பார்ட்டில் இருக்கும், தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாடம் 9 முன்னுரை கொடுத்து நம்ம ஒரு பகுதி மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பாடம் 9 பார்த்தீங்கன்னா தலைப்பு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உயிரி தொழில்நுட்பவியல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அதோடைய பயன்பாடுகளை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாட்னியில் உயிர் தொழில்நுட்பவியல் இருக்குது, ஸோ அது வந்து நீங்கள் அங்கே தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி அதை வந்து அதோடைய விளக்கம்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக தான் இங்கே பயன்பாடுகள் டைரெக்டாக போயிட்டாங்க. உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகளை மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அதோடைய செயல்முறைகள் அதெல்லாம் வந்து நம்ம முன்னுரையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே இந்த பாடத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த உலகம் அனைத்துமே உயிரிகளால் இல்லை உயிரியலால் கட்டப்பட்டுள்ளது, பயாலஜி இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறதா அந்த ஒரு வார்த்தை சிம்பிளாக. ஏன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா உயிரியலால் தான் கட்டப்பட்டிருக்கு, தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் இல்லைன்னா, இந்த உயிரினங்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே நம்ம சொல்ல முடியாது. என்னதான் நம்ம மற்ற இதெல்லாம் வந்து பொருள்கள் அதெல்லாம் இருந்தாலும் இதை உருவாக்குறதுக்கோ இல்லை பயன்படுத்துறதுக்கோ யார் வேணும், உயிரினங்கள் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த உலகமே உயிரினங்கள்னால இல்லை உயிரியலால் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கூற்று. இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உயிர் தொழில்நுட்பவியல்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கலாம், சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் நம்ம முன்னுரைக்கு போகலாம். உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் வார்த்தையிலே இருக்கு பாருங்க. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன, கருவிகளை பயன்படுத்துறது, கருவிகளை அறிவியல் முறைகளை பயன்படுத்துறோம்னா தொழில்நுட்பம். உயிரினா என்ன, உயிரியல். அப்போ உயிரிகளை பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக நம்ம தொழில்நுட்பத்துடைய உதவியினால உயிரிகளை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சோம்னா அதுதான் உயிரி தொழில்நுட்பவியல். வார்த்தை ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகிடும். ஏட்டா மனிதனுடைய கணையத்தில் பீட்டா செல்கள்லேருந்து எடுத்த ஒரு டிஎன்ஏவை பயன்படுத்தி நம்ம மனித இன்சுலினை உற்பத்தி செய்கிறாங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரினத்தை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம். இங்கே யார் உயிரினம், மனிதன். தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறது மறுசேர்க்கை தொழில்நுட்பம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கருவிகளை பயன்படுத்தியோ இல்லை அறிவியல் முறைகளை பயன்படுத்தியோ என்ன பொருள் அங்கே உற்பத்தி ஆச்சு, இன்சுலின். அப்போ ஒரு உயிரியை பயன்படுத்தி, அதாவது உயிரியோடைய மூலமாக ஒரு பொருட்களை நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு தொழில்நுட்பத்தின் உதவியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் உயிரி தொழில்நுட்பம். இந்த வார்த்தை புக்கில் இருக்காது. அப்போ உயிரி தொழில்நுட்பவியலில் நமக்கு என்னென்ன பயன்பாடுகள் கிடைக்குது, என்னென்ன பயன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? அதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டே வரணும். அப்போ உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது உயிரியலுடைய மிக முக்கியமான பிரிவு, இப்போ அதாவது பயன்பாடுகள் தரக்கூடிய பிரிவு. ரைட்டா? அதில் நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னோம்னா இப்பயே சொல்லிட்டேன், மனித இன்சுலின் உற்பத்திக்கு உயிர் தொழில்நுட்பவியல் பயன்படுது.
ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்டு செல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அதாவது ஸ்டெம் செல் டெக்னாலஜி இல்லை ஸ்டெம் செல் தெராப்பி இருக்கு, அப்புறம் ஜீன் தெராப்பி, ஜீன் சிகிச்சை நிறைய நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி எலைசா இருக்கட்டும், பிசிஆராக இருக்கட்டும், இல்லை ஒரு டாலின்னு சொல்லக்கூடிய செம்மறி ஆட்டை உருவாக்குறதுலேருந்து இருக்கட்டும், எல்லாமே உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகள் தான். அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உயிர் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பயன்பட போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்துடைய தலைப்பை என்னன்னு கொடுத்துட்டாங்க, உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இவ்வளோதான். இதுக்கு நிறைய விளக்கம் புக்கில் இல்லை, நம்ம சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாடத்தை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பாடத்தை கற்க தொடங்குவதற்கு முன்பாக நம்ம 3 விளக்கங்களை தெரிஞ்சிருக்கணும் லேர்ன் பண்ணதுக்கு முன்னாடி. என்னென்னா டிஎன்ஏ புரத சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்று, அதோடைய விளக்கம். அதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அமினோ அமிலங்களுடைய சேர்க்கையில் புரதங்கள் எப்படி உருவாகுதுங்கிறது, அதே மாதிரி டிஎன்ஏ உடைய அமைப்பு, அதாவது டிஎன்ஏ உடைய திறன் எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதாவது பண்புகளை அது கடத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும், அதே மாதிரி மரபியல் மாற்றங்கள் அடுத்தடுத்து எப்படி நிகழுது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மரபணுக்கள் மூலமாக. அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, ரீகால் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்றுனா, ஸோ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ மரபு பொருளாக செயல்பட்டு ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகளை அது என்ன ஜீன்கள் மூலமாக எடுத்து செல்ல வைக்குது, மரபணுக்கள் மூலமாக எடுத்து செல்ல வைக்குது. புரத சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். புரத சேர்க்கை அப்படிங்கிறது புரத உற்பத்தியை தான் நம்ம புரத சேர்க்கைன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தைக்காக தான் விளக்கம். அப்போ புரதம் உற்பத்தி ஆகணும்னா அதில் என்னென்ன நிலைகள் இருக்கணும்? இப்போ நீங்கள் மூலக்கூறு உயிரியோட மைய கோட்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மைய கோட்பாடு ஒரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிடலாமா? அதை வச்சு நம்ம இங்கே பார்த்துடலாம். டிஎன்ஏ டிஎன்ஏல உள்ள தகவல்கள்லாம் ஆர்என்ஏவை உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? படியெடுத்தல். ஏற்கனவே நிறைய டைம் நம்ம இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நிறைய தெரியும். அடுத்தது ஆர்என்ஏலேருந்து புரதம் உருவாகுது அப்படின்னா புரத சேர்க்கையில் இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்த்தல் இல்லை மொழிபெயர்ப்பு எல்லாமே ஒன்று தான். இதுதான் மூலக்கூறு உயிரியோட மைய கோட்பாடு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ புரத சேர்க்கைனா என்ன, அதே மாதிரி டிஎன்ஏ அதோடைய பண்புகள் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதாவது டிஎன்ஏவாக மாறுறது, இரட்டிப்பாதல். அதே மாதிரி டிஎன்ஏல உள்ள தகவல்கள்லாம் ஆர்என்ஏவை உருவாக்குச்சுன்னா, அதாவது ஆர்என்ஏவை எம்ஆர்என்ஏக்களை உருவாக்குச்சுன்னா படியெடுத்தல் நிகழ்விலேருந்து அதுக்கு அடுத்தது மொழிபெயர்ப்பு மூலமாக புரதம் உருவாகுது, புரத சேர்க்கை நடக்குது. இந்த அமினோ அமிலங்கள்லாம் வருது, இந்த குறியீடு, எதிர்குறியீடு, டிஆர்என்ஏ எல்லாமே நீங்கள் 5th லெசனில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஸ்லோவாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இங்கே நல்லதுங்கிறாங்க. ஏன்னா உயிரி தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகள், உயிரி தொழில்நுட்பவியலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நமக்கு தேவை. ஒன்று. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியதுன்னா, ஸோ முக்கியமான ஒன்று, உயிரி தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கணும், மரபு பொறியியல். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறியியல், இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது. கணினித்துறையாக இருக்கட்டும், இல்லை மின்துறையாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நிறைய துறைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மரபு பொறியியல்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது தனி ஒரு ஃபீல்டு, பிடெக்கில், டெக்னாலஜியில். ஸோ இப்போ நம்ம அதை கூட படிக்கலாம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கூட நம்ம தனி ஒரு டிசிப்ளினே இருக்குது. ஸோ நம்ம அதில் நம்மளுடைய ஆராய்ச்சியை கூட நம்ம என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ மரபு பொறியியல் தான் முதல்ல என்ன, மனித விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டமைக்கிறது தான் பொறியியல். இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, ஒரு பில்டிங் பிளான் பண்ணுறாரு, பிளான் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா அது யாரோட விருப்பம்? மனிதனோட விருப்பம். இப்படி தான் இருக்கணும் இந்த பில்டிங் அப்படிங்கிற, இந்த மாதிரி தானே அமைப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, பொறியியல்ங்கிறது மனித விருப்பத்தோட கட்டமைக்கிறது. எதை கட்டமைக்க போகிறோம்? மரபு பொருளை கட்டமைக்க போகிறோம். இயற்கையாக இருக்கக்கூடிய டிஎன்ஏல நிறைய விதத்தை நம்ம மாற்றலாங்கிறாங்க, மனிதனால் முடியுங்கிறாங்க. நானோ டெக்னாலஜி, நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்க போகிறீங்க கடைசி பாடத்தில், நானோ தொழில்நுட்பம். இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக டிஎன்ஏல இருக்கக்கூடிய மரபணுக்களில் இருக்கக்கூடிய ஸோ நம்ம என்ன நைட்ரஜன் வரி காலப்பொருள்களுடைய குறைபாடுகளை கூட சரி செய்யலாம், கண்ணுக்கே தெரியாத. ரைட்டா? ரொம்ப மிகச்சிறிய இருக்கக்கூடிய உட்கருவுக்கு உள்ளார, ஸோ டிஎன்ஏக்கு உள்ளார மரபணுக்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யலாம். அதே மாதிரி மனிதனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிஎன்ஏவை கட்டமைக்கலாம், ஒரு உயிரியையே உருவாக்கலாங்கிறாங்க டிஎன்ஏவை மாற்றி அமைச்சு. அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், மரபு பொறியியல்னா என்ன அப்படிங்கிறது, ஒரு சிற்றினத்திலேருந்து எடுத்த டிஎன்ஏவை இப்படி புரிஞ்சுங்க. ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது எஸ்ன்னு நான் சொல்கிறேன், அதுலேருந்து நம்ம ஒரு மரபணுவை இல்லை டிஎன்ஏவை நம்ம வெளில எடுக்கிறோம், மரபு பொருளை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு சிற்றினத்திலேருந்து எடுத்த டிஎன்ஏவை அதே சிற்றினத்தோடைய
வேற உயிர் இருக்கும்ல, அதே சிற்றினத்தை சார்ந்த வேற உயிரில என்ன பண்ணலாம், செலுத்தலாம். இல்ல வேற இனத்தை சார்ந்த வேற உயிரில செலுத்தி ஒரு புது பண்பையே கொண்டு வந்துடலாங்கிறாங்க. இப்போ டாலிங்கிற செம்மறி ஆட்டை உருவாக்குறது நீங்கள் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ரோஸ்லிண்ட் இன்ஸ்டிடியூட்டில் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அயான் வில்மெட், டாக்டர் அயான் வில்மெட் அவங்களுடைய குழுவினர்கள்லாம் எப்படி உருவாக்குனாங்கன்னு நம்ம 10th ஓரளவுக்கு ரஃபாக படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன, மனிதனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மரபு பொருள்களை நம்மளே கட்டமைக்கலாங்கிறாங்க. நம்மளே உருவாக்கலாம், நம்மளே டிசைன் பண்ணலாம். இப்படி தான் இருக்கணும் மரபு பொருள் அப்படின்னு அதாவது டிசைன் பண்ணி, இல்லை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிஎன்ஏவை மாற்றி அமைச்சு ஒரு புது உயிரியை உருவாக்கலாம். அதனால தான் சொன்னேன், ஒரு சிற்றினத்திலேருந்து ஸ்பீஷிஸ், அதான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஒரு சிற்றினத்திலேருந்து எடுத்த டிஎன்ஏவை எடுத்து பிரித்து அதே சிற்றினத்தை சார்ந்த வேற ஒரு உயிரியோட என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து நம்ம செலுத்தலாம். வேற உயிரில அதை நம்ம வந்து செலுத்தலாம். இல்லை வேற சிற்றினத்தை சார்ந்த வேற ஒரு உயிரியோட செலுத்தி பண்புகளையே மாற்றலாங்கிறாங்க. அதனால தான் ஒரே வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க, மனித விருப்பத்தின் பேரில், மனித விருப்பத்தின்படி மரபு பொருள்களை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய முறையை தான் மரபு பொறியியல்னு சொல்கிறோம். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மரபு பொறியியல்னு சொல்லும்போது மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தோட விளக்கமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க. முதல்ல மறுசேர்க்கை டிஎன்ஏனா என்ன, மறுசேர்க்கை தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்துடலாம். மறுசேர்க்கை டிஎன்ஏங்கிறது என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஏகோலை பாக்டீரியாவை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல எச்சர்ஷியா கோலைங்கிற ஏகோலை பாக்டீரியா மனித உடல்ல வாழக்கூடிய இந்த பாக்டீரியத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, இது இயற்கை நமக்கு அளிச்ச ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் ஏகோலைங்கிறது. ஏன்னா ஏகோலையில் ஒரு கூடுதலான டிஎன்ஏ உண்டு. நீங்கள் 11th பாட்னியில் படிச்சிருப்பீங்க. ஒரு கூடுதலான டிஎன்ஏக்கு என்ன பேர் அப்படின்னா, அது பிளாஸ்மிட் டிஎன்ஏ. நம்ம இந்த படத்தில் இங்கே சொல்ல போகிறோம், அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏகோலை பாக்டீரியம் அப்படின்னா, ஸோ இது முதன்மை டிஎன்ஏனா இது பிளாஸ்மிட் டிஎன்ஏ, கூடுதலான சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இதான் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ரைட்டா? இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வெக்டாராக பயன்படும். இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வாகனங்களை பயன்படுத்துகிறோம்ல, அதுதான் வெக்டார், வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த தொழில்நுட்பத்துக்கு யாரை வெக்டாராக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ நம்ம என்ன பொருளை உற்பத்தி செய்ய போகிறோமோ, இப்போ ஒரு உதாரணம், மனிதனுடைய இன்சுலினை உற்பத்தி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனிதனுடைய கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள்லேருந்து இன்சுலின் எடுத்திருப்போம். சரி, பீட்டா செல்கள்லேருந்து டிஎன்ஏவை எடுத்திருக்கோம் இன்சுலினை உற்பத்தி செய்கிறதுக்கு. இப்படி புரிஞ்சுங்க. இப்போ இது வந்து என்ன, மனிதனுடைய உடல்லேருந்து எடுத்த, கணையத்திலேருந்து எடுத்த என்ன, அது பீட்டா செல்களுடைய டிஎன்ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏங்கிறது ஏகோலையில் இல்லை எச்சர்ஷியா கோலையில் இருக்கக்கூடிய கூடுதல் டிஎன்ஏ. இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த கூடுதல் டிஎன்ஏவான பிளாஸ்மிட் டிஎன்ஏவுடைய ஒரு துண்டத்தையும் ஒரு பாதியையும் இப்படி பாருங்க இங்கே தெரியும். அதே போல மனிதனுடைய கல்லீரல்ல, அதாவது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள்லேருந்து எடுத்த இந்த டிஎன்ஏவுடைய ஒரு துண்டத்தை இணைக்கிறோமா, இந்த டிஎன்ஏக்கு தான் என்ன பேருனா மறுசேர்க்கை டிஎன்ஏ. ஏன் இதுக்கு மறுசேர்க்கை டிஎன்ஏன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பாதி பிளாஸ்மிட் டிஎன்ஏ பாதி மனித டிஎன்ஏ. எந்த பொருளை உற்பத்தி செய்ய போறோமோ அதற்கான டிஎன்ஏ பயண டிஎன்ஏன்னு பேர். அதுக்கு பேர் பயண டிஎன்ஏனா பேசஞ்சர். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வாகனம்னா அதுல ஏறி யார் போறா, எந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய டிஎன்ஏ போகுதுன்னா அதுதான் பயண டிஎன்ஏ. அப்ப பயண டிஎன்ஏ உடைய ஒரு பாதியையும் அடுத்தது வெக்டார் டிஎன்ஏ உடைய ஒரு பாதியும் இணைஞ்சிச்சுன்னா இந்த டிஎன்ஏக்கு என்ன பேரு, மறுசேர்க்கை டிஎன்ஏ. இந்த தொழில்நுட்பத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும், மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். அவ்வளவுதான். இதான் முன்னுரையில கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம்னா என்ன. அதாவது ரெண்டு டிஎன்ஏவை ஒன்றிணைக்க போகிறோம். ஒன்று வெக்டார் டிஎன்ஏ, ஒன்று வந்து என்ன பயண டிஎன்ஏ. அப்போ பயண டிஎன்ஏவையும் வெக்டார் டிஎன்ஏவையும் இணைக்கக்கூடியது தான், இணைச்சு உருவாகக்கூடியது தான் மறுசேர்க்கை டிஎன்ஏ. அப்போ பயண டிஎன்ஏ யாரு, எந்த பொருளை உற்பத்தி செய்ய போகிறோமோ அந்த டிஎன்ஏ தான் பயண டிஎன்ஏ. ரைட்டா? அடுத்தது எது வந்து அதை எடுத்து செல்லுதோ அது வந்து வெக்டார். அது யாருன்னா பிளாஸ்மிட் தான், பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான். இதை ரெண்டுத்தையும் இணைச்சு நம்ம உருவாக்குறது தான் மறுசேர்க்கை டிஎன்ஏன்னு சொல்றோம். இந்த மறுசேர்க்கை டிஎன்ஏ உடைய உருவாக்க தொழில்நுட்பம் தான் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆங்கிலத்தில். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இப்போ முன்னுரை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது அதாவது இம்பார்ட்டன்டானதுன்னா, உயிர் தொழில்நுட்பவியல்னா என்னங்கிறதுக்கான வரையறை. அதாவது உயிரினங்களை பயன்படுத்தி உயிரினங்கள் மூலமாக பொருட்களையும் சரி, பொருட்களை உற்பத்தி செய்யறதாகவும் சரி, இல்லை சேவைக்காகவும் சரி, சர்வீஸ்ன்னு சொல்றோம், சேவைக்காகவும் சரி, உயிரினங்களை நம்ம தொழில்நுட்பத்தின் மூலமா அதை வந்து கையாண்டு ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதுதான் உயிரி தொழில்நுட்பவியல்.
இதை விட சிம்பிளான வார்த்தை கிடையாது இதுக்கு. அப்போ இதை இன்னும் ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரணும்னா, உயிரினங்கள் மூலமாக ஒரு பொருட்களை உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ அந்த உயிரினங்களுடைய பண்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ உயிரினங்களின் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு அறிவியல் முறை இல்லது கருவிகளை பயன்படுத்தினா அதுதான் உயிர் தொழில்நுட்பவியல். ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சரியாக புரிதல் இல்லையா நிறைய அறிவியல் அறிஞர்களுக்கு. அதே மாதிரி நிறைய விதமான மனிதனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா அறிவும் அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணல, உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பாரம்பரிய இல்லை வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இட்லி தோசையாக இருக்கட்டும், இல்லை ரொட்டி துண்டுகள் நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த பிரெட் எல்லாம் சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு தான் உயிர் தொழில்நுட்பவியல் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு சாதாரணமாக இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாதாரணமாக இந்த முறையை எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உயிர் தொழில்நுட்பவியல்ங்கிறது இந்த மாதிரி சாதாரணமாக வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய இல்லை பயன்படக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய பொருள்களை தயாரிக்கிறதுக்கு மட்டும் பயன்படலை. ஸோ மருத்துவத்துறையிலேயே நிறைய விதமான மருந்து பொருட்களை சிகிச்சைக்கு உதவக்கூடிய மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய விதமான பொருட்களை உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உயிர் தொழில்நுட்பவியல்னா சாதாரண உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, பெரிய அளவில் மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பமாக இப்போ நமக்கு வளர்ந்து வந்துட்டே இருக்கு பயோடெக்னாலஜிங்கிறது. ஸோ இப்போ தான் முன்னுரை முடிச்சிட்டோம். அடுத்தது 9.1க்கு வந்துட்டோம். ஏன்னா பாடம் 9 அப்படிங்கிறதுனால 9.1 என்னன்னா மருத்துவத்துறையில் இந்த உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகள் என்ன. மருத்துவத்துறைனா என்ன, நோய்களை களைஞ்சு, அதாவது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மருத்துவத்துறை அப்படின்னாவே ரெண்டே விளக்கம் தான். நோய்களை கண்டறியறது, நோய்க்கான சிகிச்சை அளிக்கிறது. இது வரைக்கும் யாருமே அந்த மருத்துவத்துறைக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் ரைட்டா. மருத்துவத்துறை அப்படின்னாவே நோய்களை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சிகிச்சை அளிக்கிறது. இந்த நோய்களை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு என்ன பண்ணணும், சிகிச்சை அளிக்கணும். அந்த நோய்களை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சிகிச்சை பொருட்கள் வேணும்ல, நிறைய மெடிசின்ஸ் வேணும்ல. அப்ப மருத்துவ உலகத்துல உயிர் தொழில்நுட்பவியலை நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விதமான சிகிச்சை பொருட்களை, மருந்து பொருட்களை இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக உருவாக்குறாங்க. அதுக்கு நம்ம முதல் உதாரணமா பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.9.1 மறுசேர்க்கை மனித இன்சுலின். இது ஹியூமிலின் அப்படிங்கிற பேர்ல தான் இப்ப கிடைக்குது. 1986க்கு அப்புறமாக வணிக ரீதியாக, அதாவது கமர்ஷியலா இதை ஒரு கடையில நம்ம கேட்கும்போது ஹியூமிலின் தான் கேட்கணும், இன்சுலின் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா வணிக பெயருக்கு மாத்திக்கிட்டாங்க. ஆனா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும், மனித இன்சுலினுடைய உற்பத்தியில, மறுசேர்க்கை மனித இன்சுலின் உற்பத்தியில உயிர் தொழில்நுட்பவியல் எந்த அளவுக்கு பயன்படுது மருத்துவ உலகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க இன்சுலினுடைய திறனை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு 11th நிறைய டைம் நம்ம அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கேன். இதெல்லாம் 5 மார்க்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். மனிதனுடைய கணையத்தில் 3 விதமான செல்கள், ஆல்ஃபா, பீட்டா, அதுக்கப்புறம் டெல்டா, இந்த மாதிரி 3 விதமான செல்கள் இருக்கு. இந்த ஆல்ஃபா செல்கள் அப்படிங்கிறது குளுக்ககான், பீட்டா இன்சுலின், அடுத்தது டெல்டா பார்த்தீங்கன்னா சொமேட்டோஸ்டேட்டின் அப்படிங்கிற ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். இப்போ இதெல்லாம் புக்கில் இருக்காது, நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்ன, இன்சுலின். ரைட்டா. இன்சுலின் அப்படிங்கிறது 51 அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புரதம்னாவே எதனால் ஆக்கப்பட்டிருக்கும், புரதத்தோடைய அடிப்படை அமைப்பு என்ன, அமினோ அமிலங்கள் தான் புரதத்தோடைய அடிப்படை அமைப்பு. ரைட்டா. அப்ப அமினோ அமிலங்கள் பல பெப்டைடு இணைப்புகளால் இணைஞ்சாதான் என்ன உருவாகும், புரதம் உருவாகும். பல தடவை சொல்லியிருக்கேன், 20 குறைவாக பார்த்தீங்கன்னா மினிமம் 20 அமினோ அமிலங்கள் இருந்தாதான் ஒரு புரதமே உருவாகும். 20 அமினோ அமிலங்களை இணைக்கிறதுக்கு பெப்டைடு இணைப்பு, அதாவது ஒரு அமினோ அமிலத்தையும் இன்னொரு அமினோ அமிலத்தையும் இணைக்கிறதுக்கு பெப்டைடு இணைப்பு. இது எங்கேயும் பார்த்துட்டோம், நம்ம 12th 5th லெசன்லையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் புரத சேர்க்கையில். அதனால உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்காது. அப்ப புரதங்களை உருவாக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் எத்தனை இருந்தா இன்சுலின் உருவாகும்னா 51 அமினோ அமிலங்கள். இந்த 51 அமினோ அமிலங்களை நம்ம எப்படி பிரிச்சிடறோம்னா 2 பகுதியாக பிரிச்சிடறோம். ஏ மற்றும் பி சங்கிலின்னு பிரிச்சிடறோம். ஆல்பா சங்கிலிகள், பீட்டா சங்கிலிகள். அதனால தான் ஏபின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். நீங்கள் அதை தெளிவாக பார்த்துட்டே வாங்க. ஏங்கிறது ஆல்ஃபா, பிங்கிறது பீட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏ சங்கிலியில் 20 அமினோ அமிலங்களும், பி சங்கிலியில் 31 அமினோ அமிலங்களும். அப்போ மொத்தமாக எத்தனை, 51 அமினோ அமிலங்கள் இணைஞ்சு உருவாகிறது தான் மனித இன்சுலின்.
ரைட்டா. அதாவது இன்சுலின் உருவாகுதுன்னா 51 அமினோ அமிலங்கள் பெப்டைடு இணைப்புகள்னால இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ அது 2 சங்கிலியாக பிரிச்சிட்டோம். ஏன்னா ஒரு புரதம் அப்படின்னா, நிறைவுற்ற புரதம்னா 4 பாலிபெப்டைட் சங்கிலிகளால் ஆனது. 2 ஆல்ஃபா சங்கிலி, 2 பீட்டா சங்கிலி, இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 2 ஆல்ஃபானா ஏ சங்கிலி, அப்புறம் பீட்டானா பி சங்கிலின்னு எடுத்துக்கணும். அப்போ அமினோ அமிலங்களை பிரிச்சிட்டோம். இப்போ இந்த இன்சுலின் எதுக்கு தேவை அப்படின்னா, மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவை பராமரிக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்படி பாருங்க, CH1 நான் சொல்றேன், கார்போஹைட்ரேட் மிகுந்த உணவு, செறிவு மிகுந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம்னா, இப்போ இந்த கார்போஹைட்ரேட் உடைக்கப்பட்டு நமக்கு என்ன உருவாகும்னா குளுக்கோஸ் உருவாகும். மோனோசாக்கரைடு இல்லை ஒற்றை சர்க்கரையா குளுக்கோஸ் உருவாகும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிறது கூட்டு சர்க்கரை. ஏட்டா, இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், சர்க்கரைன்னு எடுத்துக்கங்க. இப்போ கார்போஹைட்ரேட் உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸாக உடைக்கப்பட்டு, ஒற்றை சர்க்கரையாக உடைக்கப்பட்டு, இந்த சர்க்கரை ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இன்சுலின் என்ன பண்ணும், இந்த சர்க்கரை அதாவது குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரல் மற்றும் சதைகளில் சேமிச்சு வச்சிரும். இப்போ என்ன ஆகுது, ரத்தத்துடைய சர்க்கரை பராமரிக்கப்படுதா, யார் இருக்கிறதுனால, இன்சுலின் இருக்கிறதுனால. அப்போ இன்சுலினுடைய உதவினால தான் குளுக்கோஸ் ஆனது, அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய, அதிகப்படியாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனது என்னவா மாறிடுது, கிளைகோஜனாக மாறி தசைகள்லையும் கல்லீரலையும் சேமிக்கப்படுது. எப்போ திரும்ப ஆற்றல் வேணுமோ அப்போ கிளைகோஜன் உடஞ்சி திரும்ப குளுக்கோஸாக மாறிடும். அப்போ ஆற்றல் வேணுங்கும் போது மட்டும், ஏன்னா நிறைய ரத்தத்திலே எல்லாமே இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. அதே மாதிரி ஒரு செல்கள் ஆற்றலை குளுக்கோஸ்லேருந்து ஆற்றல் பெறணும்னாலும் இன்சுலின் வேணுங்கிறாங்க. ரைட்டா. அப்போ செல்களுக்கு குளுக்கோஸின் மூலமாக ஆற்றல் கிடைச்சி செல்கள்லாம் அதோடைய பணிகளை சரியாக செய்யணும் அப்படின்னா அந்த ஆற்றலை வைக்கிறது யார் தான், இன்சுலின் தான். ரைட்டா. இப்போ இந்த இன்சுலின் இல்லை அப்படின்னா அந்த நிலைக்கு நம்ம என்ன பேர் சொல்வோம், நீரிழிவு நோய், இல்லை சர்க்கரை வியாதி, இல்லைன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் மறக்காத வார்த்தை. ஏன்னா 11th நம்ம பார்த்துருக்கோம், 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்களுக்கு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களில் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள்னால எது சுரக்கப்படாது, இன்சுலின் சுரக்கப்படலை. அப்படிங்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது சிறுநீர் வழியாக அதிக அளவு வெளியேறும். பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா, இந்த மாதிரி தொடர்ந்து அறிகுறிகள் இருக்குன்னு சொன்னேன். பாலிபேஜியா அப்படின்னா அதிக அளவு உணவை எடுத்துக்கிறது, பசி ஏற்பட்டு. பாலிடிப்சியானா அதிக அளவு தாகம் ஏற்பட்டு தண்ணீர் அருந்தும் நிலை. அதாவது பாலியூரியானா அதிகமாக சிறுநீரை வெளியேற்றும் நிலை. இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான் ஆல்ரெடி 11th. ஓகேவா. இதெல்லாம் புக்கில் இங்கே இருக்காது. இப்போ நமக்கு 12th போர்ஷனில் அது கொடுக்கல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டே வரணும். அப்போ நம்ம இந்த இன்சுலின் குறைவாக இருக்கக்கூடிய, அது குறைவுனால வரக்கூடிய நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ் மெலிட்டஸை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இன்சுலின் சார்பு சிகிச்சை. இன்சுலின் சார்பு சிகிச்சைனா என்ன, இன்சுலினை பயன்படுத்தி டயாபெட்டிஸ் மெலிட்டஸை இல்லை சர்க்கரை நோயை நம்ம வந்து குணப்படுத்தலாம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்சுலினை வெளியில் உற்பத்தி செய்யணுங்கிறாங்க. அப்போ அந்த தொழில்நுட்பம் தானே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக பார்த்துருவாங்க, 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை வச்சே நம்ம எழுதிடலாம். ரைட்டா. ஸோ நம்ம புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான டயக்ராம் தான். இதை விளக்கம் மட்டும் புக்கில் தெளிவாக இருக்காது, நான் அதை சொல்லிட்டே வரேன், கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இப்போ மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு மனித இன்சுலின் தயாரிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஆய்வகத்தில். முதல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய, சரியா, அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்டேருந்து எடுத்துடக்கூடாது, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அதாவது நபர்கள்ட்டேருந்து நம்ம வந்து கணையத்தில் உள்ள பீட்டா செல்களில் உள்ள டிஎன்ஏவை எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுடைய உடலில் உள்ள இன்சுலினே நம்ம எடுக்கணும், அவங்களுடைய உடல்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் எந்த பகுதி பாதிக்கப்படலையோ அங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கூடிய டிஎன்ஏ, அதாவது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களோட டிஎன்ஏ நல்ல நிலையில் இன்சுலினை சுரக்கிற அளவுக்கு உள்ள பண்புகளை பெற்றிருக்கணும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ அதை என்ன டிஎன்ஏ நம்ம சொல்லணும், பயண டிஎன்ஏ. இப்படி ஞாபகம் வச்சுங்க, பயண டிஎன்ஏ. ரைட்டா. ஏன் பயண டிஎன்ஏனா இதுதான் வெக்டாரில் பயணம் செய்ய போகுது. பேசஞ்சர் டிஎன்ஏ இல்லை பயண டிஎன்ஏன்னு எடுத்துக்கணும். இதுதான் அயல் டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஏன்னா மனிதனுடைய கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள்லேருந்து இந்த டிஎன்ஏவை நம்ம எடுத்துட்டோம். ரைட்டா, முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இது வந்து எச்செர்சியா கோலை, ஏ கோலைங்கிற பாக்டீரியம். இந்த ஏகோலைங்கிற பாக்டீரியத்தோட சிறப்பு என்னன்னா, இது விருந்தோம்பியாகவும் செயல்படும், வெக்டாராகவும் செயல்படும். இதோடைய பொருள் இப்போ பாருங்க, இந்த கூடுதலான டிஎன்ஏக்கு நான் என்ன பேர் சொன்னேன். ஸோ இது இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூடுதலான டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே வாங்க. கூடுதலாக சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடியது பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அடுத்தது இது முதன்மை டிஎன்ஏ, நமக்கு அது தேவையில்லை. பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் இங்கே வெக்டாராக பயன்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பயன்படுத்தி இப்போ ஏகோலை, ஏன்னா அது வந்து மூலக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்கிறோமா, ஏற்கனவே நமக்கு தெரியும் இதெல்லாம். ஸோ அந்த நொதி அது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுங்கிறது, அதாவது ஒரு டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்பகுதியில் வெட்டக்கூடியது. டிஎன்ஏயோட உட்புறமாக ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் வெட்டுறதுனால தான் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற பேர். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட உதவியினால நம்ம வந்து ஏகோலையிலேருந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏவை பிரித்து வெளில எடுத்துடுறோம். ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ அது வந்து வெளியில் வந்துருச்சு. அதோட அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியை பயன்படுத்தி துண்டுகள் ஆக்கிடுறோம். இப்போ ஒரு துண்டு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். இது எதோடைய பகுதினா ஏகோலை பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏயோட ஒரு துண்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு செக்மெண்ட். அடுத்தது மனித டிஎன்ஏல இருக்கக்கூடிய, அதாவது மனிதனுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அதே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற நொதியை பயன்படுத்தி வெட்டி அதோடைய ஒரு துண்டத்தையும் எடுத்துக்கிறோம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மனிதன்லேருந்து கணையத்திலேருந்து எடுத்த துண்டம்னா இது வந்து மனித கணையத்திலேருந்து எடுத்த டிஎன்ஏ உடைய துண்டம். இது வந்து என்ன, பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இது ரெண்டுத்தையும் இணைச்சு உருவாகிறது டிஎன்ஏக்கு என்ன பேர், ஆர்டிஎன்ஏ அல்லது மறுசேர்க்கை டிஎன்ஏ. இதுதான் முக்கியமான வார்த்தைங்க. ஏன் இது ஆர்டிஎன்ஏன்னு சொல்கிறோம், பாதி பிளாஸ்மிட் டிஎன்ஏ பாதி பயண டிஎன்ஏ. எது வந்து பொருளை உற்பத்தி செய்ய போதோ அந்த டிஎன்ஏ பயண டிஎன்ஏ. எது அதை எடுத்துகிட்டு போதோ, அதை வந்து எண்ணிக்கை பெருக்கத்துக்கு எடுத்துகிட்டு போதோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வெக்டார் டிஎன்ஏ. அப்போ வெக்டார் டிஎன்ஏவும் பயண டிஎன்ஏவும், அதாவது மனிதன்லேருந்து எடுத்த டிஎன்ஏவும் ஒன்றிணைஞ்சா அதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஆர்டிஎன்ஏ, மறுசேர்க்கை டிஎன்ஏ. ஏன் மறுசேர்க்கை, திரும்ப சேர்க்கப்படுது. வேறு டிஎன்ஏக்கள்லாம் திரும்ப சேர்க்கப்படுறதுனால தான் மறுசேர்க்கை, ரீகாம்பினன்ட். அப்படின்னா காம்பினேஷனை நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம், அகைன் அதை நம்ம வந்து காம்பினேஷன் பண்ண போகிறோம். அதனால தான் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறதுக்கானது ஆர்டிஎன்ஏ இதுதான். இப்போ இந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுவோம், பாதி பிளாஸ்மிட் டிஎன்ஏ பாதி அதாவது மனிதன் தேர்ந்தெடுத்த டிஎன்ஏ, இதை கொண்டு போய் அப்படியே நம்ம ஏகோலையுடைய விருந்தோம்பியா ஏகோலையை பயன்படுத்தி அதுக்குள்ளே விட்டுறோம். ஏன்னு பாருங்களேன், இங்கே நம்ம வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏவை பிரித்து எடுத்திருப்போம், வெளில எடுத்துட்டோம் துண்டங்களா மாத்துறதுக்கு. இப்போ இந்த ஏகோலையில் என்ன இருக்காது, பிளாஸ்மிடுகள் இருக்காது தானே, அதான் வெளில எடுத்துட்டோமே. இப்போ அந்த இடம் எம்டியா தானே இருக்கும். இப்போ அந்த ஏகோலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், விருந்தோம்பியா பயன்படுத்திக்கலாம். அப்போ ஏகோலை விருந்தோம்பியாகவும் பயன்படுது, அதே மாதிரி என்னவாகவும் பயன்படுது, வெக்டாராகவும் பயன்படுது. இப்போ இந்த ஏகோலையில் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்ததுக்கு அப்புறமா இது எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு கற்பனை பாருங்க. இது மாதிரி முதன்மை டிஎன்ஏ இருந்திருக்கும், இங்கே எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். அப்போ பிளாஸ்மிட் நீக்கப்பட்ட ஈகோலையை இங்கே கொண்டு வந்துட்டு இதில் இப்போ நம்ம ஆர்டிஎன்ஏ நம்ம வந்து மேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, உருவாக்கி வச்சிருக்கோமா, இந்த ஆர்டிஎன்ஏவை இதுக்குள்ளே செலுத்திட்டோம்னா விருந்தோம்பிக்குள்ளே அது போயிட்டு இப்போ இந்த பாக்டீரியாவை ஏகோலையை ஒரு நொதி கலனில் கொண்டு போய் வச்சிடறோம். ரைட்டா, ஃபெர்மெண்டாரில். ஏன்னா அங்கே தான் அது மல்டிபிள் ஆக போகுது, காற்றற்ற சூழ்நிலை சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன, இந்த செல்லை அதாவது இந்த பாக்டீரியாவை கொண்டு போய் நீங்கள் உள்ளர ஏகோலையை வச்சிட்டோம்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே மல்டிபிள் ஆகுது, எண்ணிக்கையில் பெருகுது. எண்ணிக்கையில் பெருகி உடனே என்ன ஆகுது, இன்சுலினை உற்பத்தி செய்து பாருங்க. இப்போ நமக்கு தெரியுது பாருங்க கரெக்டாக, அந்த டிஎன்ஏ வந்து அதாவது மனிதனோட கணையத்திலேருந்து எடுத்த டிஎன்ஏ இப்போ அந்த நொதிக்கலனுக்குள்ளார எண்ணிக்கையில் பெருகி இன்சுலினை உற்பத்தி செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சுலின் உற்பத்தி செய்தா இப்போ முதல்ல உருவாகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ சங்கிலி பி சங்கிலியோட இணைஞ்ச ஒரு சிங்கிற ஒரு சங்கிலி, இதுதான் சி சங்கிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஏ சங்கிலி பி சங்கிலி, ஆல்ஃபா சங்கிலி பீட்டா சங்கிலியை இணைக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேர், சி சங்கிலி. அப்ப ஆல்பா பீட்டா ரெண்டு சங்கிலியை இணைக்கிறதுக்கு என்ன சங்கிலி இருக்காங்க, சி சங்கிலியோட இணையுது. இப்போ இதை நம்ம என்ன சொன்னோம், முதன்மை முன்னோடி இன்சுலின். இது இன்சுலினா இன்னும் பயன்படுத்தக்கூடாது. இப்போதான் நம்ம நொதிக்கலன்லேருந்து பிரித்து எடுத்திருக்கோம் வெளியில், ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லணும், முன்னோடி முதன்மை இன்சுலின்னு சொல்லுவோம். ரைட்டா, ப்ரோ இன்சுலின் ஆங்கிலத்தில். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்ன இருக்குன்னா ஒரு முதன்மை தொடர் மட்டும்தான், பெரிய அளவுக்கு இன்னும் இன்சுலின் வரல. ரைட்டா, நிறைய அளவுக்கு உற்பத்தி ஆகலை. என்ன இருக்குது, ஏ சங்கிலி ஆல்ஃபா சங்கிலி இருக்குது, பீட்டா சங்கிலி இருக்குது அமினோ அமிலங்கிறதுக்காக, அடுத்தது சி சங்கிலின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது என்ன ஆகுது, அப்படியே அந்த மாற்றம் ஏற்படணுமா. இப்போ என்ன ஆகுது, ஏ சங்கிலி பி சங்கிலி இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில என்ன தோன்றுதுன்னு பாருங்க, டைசல்ஃபைடு பிணைப்பு. ஏன்னா ஒரு புரதத்தில் இல்லை இங்கே இன்சுலின்ல ஏ சங்கிலி ஆல்ஃபா சங்கிலியையும் பீட்டா சங்கிலியையும் இணைக்கக்கூடிய இணைப்புக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா டைசல்ஃபைடு இணைப்பு. ஏன் டைசல்ஃபைடு, ரெண்டு சல்ஃபர் இருக்கு பாருங்க, டைசல்ஃபைடு. ரைட்டா, சல்ஃபைடு மூலக்கூறுகள் இரண்டு இருக்கிறனால டைசல்ஃபைடு மூலக்கூறுகள்னால ஏ சங்கிலியும் பி சங்கிலியும் இங்கே இணைக்கப்பட்டுடுச்சு. இணைக்கப்பட்டோன்னா இதுக்கு என்ன பேர், இப்போ முன்னோடி இன்சுலின்.
ரைட்டா? ஃபர்ஸ்ட் முதன்மை முன்னோடி இன்சுலின், இப்போ முன்னோடி இன்சுலின், ப்ரீ இன்சுலின் வந்துருச்சு. அடுத்தது அது இன்சுலினா மாறணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எது நீக்கப்படணும்? இந்த சி சங்கிலி நீக்கப்பட்டுருங்கிறாங்க. சி சங்கிலி நீக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு முனை அமைன் முனை. அமைன் அப்படின்னா NH2 அமோனியா அப்படின்னா நம்ம பார்க்கும்போது NH3 பார்க்குறோமா? அப்போ அமைன் முனை இது வந்து அமில முனை. COOH அப்படிங்கிறது அமில முனை. நமக்கு எல்லாம் தெரியும், கார்பாக்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி. அப்போ அமைன் முனையும் அமில முனையும் ஒன்று சேர்றதுனால தான் இதுக்கு பேரே அமினோ அமிலம். அப்போ அமினோ அமிலங்களோட ஒன்றிணைப்புனால தான் புரதம் உருவாகுது. புரதம் உதாரணம் தான் நம்ம இன்சுலினா இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ இன்சுலினை பாருங்க, ஏ சங்கிலி வந்துருச்சு, பி சங்கிலி வந்துருச்சு, அடுத்த டைசல்ஃபைடு இணைப்பு இருக்கு, ஒரு அமைன் முனை இருக்கு, ஒரு அமில முனை இருக்கு, அவ்வளோதான். இப்போ அது இன்சுலினா மாற்றப்பட்டுட்டு இப்போ அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒரு பாட்டில் அடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ மனித இன்சுலினா ஹியூமிலின் அப்படிங்கிற பேரில் அது பாட்டிலில் அடைக்கப்படுது. நம்ம அதை வந்து வாங்கி அந்த இன்சுலின் குறைவு உள்ளவங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம் சிகிச்சை பொருளாக. இன்சுலின் சார்பு சிகிச்சைக்கு அது நம்ம பயன்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்றி மற்றும் பசுக்கள்கிட்டேருந்து தான் இன்சுலினை பிரிச்செடுத்து, அதோடைய கணையத்தில் உள்ள இன்சுலினை பிரிச்செடுத்து மனிதனுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மனிதனுடைய இன்சுலினும் இந்த கால்நடை, அதாவது பன்றி, அதுக்கு அடுத்தது மாட்டுடைய, அதாவது பசுக்களுடைய இன்சுலின் பார்த்தீங்கன்னா சிறிதளவு மாறுபடுமா. ரொம்ப ஓரளவுக்கு அது வந்து என்ன ஆகுது, ஒத்து போகாமையும் இருக்கலாம். அதனால என்ன ஆயிடுச்சு, யாராருக்கெல்லாம் சிகிச்சை அளிச்சாங்களோ அங்கே வந்து அப்படியே அலர்ஜி வந்துருச்சு, ஒவ்வாமை. அப்போ நிறைய பேருக்கு அது வந்து ஏற்றுக்காம போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 1970க்கு அப்புறமா தான் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம், உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1921 பெஸ்ட் அண்ட் பேண்டிங் அப்படிங்கிறவங்க நாயோடைய கணையத்திலேருந்து என்ன பண்ணாங்களாம், அந்த பீட்டா செல்களில் உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலினை எடுத்து சர்க்கரை நோயை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டினாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவிடன்ஸோட, ரைட்டா? அது வந்து முன்னாடியே. அப்போ என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் 1982 ஒரு வெளியிலேருந்து உற்பத்தி செஞ்ச ஒரு மருந்து பொருளை செலுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்சுலின் தான் முதலா மருத்துவத்துறையிலேயே. அப்புறம் 1986 வணிக ரீதியாக அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அப்படியே பேரை மாற்றினாங்க, ஹியூமிலின் அப்படிங்கிற பேர். ஏன்னா ஹியூமனோட இன்சுலின் மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்தோட உதவியினால் தயாரிக்கப்படுறதுனால தான் ஹியூமிலின்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதை ஹியூமிலின்கிறத செலுத்தும் போது இன்சுலின் சார்பு சிகிச்சைக்கு அது உதவி டயபெட்டிஸ் மெலிட்டஸ்லேருந்து அவங்கள வந்து என்ன பண்ண வைக்குது, ஸோ அவங்கள வந்து சிகிச்சை, அதுதான் அவங்கள பயன்பெற வைக்குது. அவங்க அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க, குணமடைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே ரோசிங்கிற முதல்ல மரபியல் மாற்றப்பட்ட முதல் பசுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, முதல்ல உருவாக்கியிருக்காங்க. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, மனித லாக்டோ ஆல்புமின் அப்படிங்கிற மரபணுக்கள் அதை செலுத்தி மனித லாக்டோ ஆல்புமின் அது கொடுக்கக்கூடிய புரத செறிவு அதோடைய பாலில் இருக்கிற மாதிரி, அந்த பசு மாட்டோடைய பாலில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மற்ற மாடுகளை விட இந்த ரோசிங்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பால் தரக்கூடிய திறன் பெற்று இருக்கும். அதே போல லாக்டோ ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க, செறிவு மிகுந்ததாக இருக்கும், மற்ற இதில் இருக்காது, கால்நடைகளில் உள்ள பாலில் இருக்காது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு மாற்று உணவாக, தாய்ப்பாலுக்கு மாற்று உணவாக நம்ம, அதாவது பசுவோடைய பால் நம்ம கொடுக்கும்போது இந்த ரோசியோடைய மரபியல் மாற்றப்பட்ட இந்த ரோசியோடைய பால் தரும்போது புரதச்செறிவு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மாற்று உணவில் புரதத்துடைய அந்த இதை வந்து கொடுக்கும், அதாவது அதோடைய பேலன்ஸை கரெக்டாக பார்த்துக்கும் அப்படிங்கிறதோட நமக்கு இந்த பகுதியை முடிச்சிருக்காங்க. அதாவது 9.9.1 ஸோ எது முடிஞ்சிருச்சு, மனிதனுடைய மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி இன்சுலின் தயாரிக்கிறாங்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்டர்ஃபெரான் இருக்கும், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இன்டர்ஃபெரானோட உற்பத்தி எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதை இன்னும் முடியல, மருத்துவ உலகத்தில் உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகளில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். 2ல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், 6வது பாடத்தை முடிச்சிருக்கோம், 9வது பாடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன இருக்கும், 2 கான்செப்டையும் தெளிவாக பாருங்கள், ரைட்டா? அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடைபெறேன். நன்றி.